நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். அதாங்க ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோரில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வரும் நாட்களில் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிருபரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோரை விசிட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வாட்டி விசிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம போகக்கூடிய இடம் கூகுள் ப்ளே ஸ்டோர். அதை விட்டால் இந்த ஏபிகே சைட் நிறைய இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் பயன்படுத்தி பார்ப்பீங்க. ஸோ இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஆப்ஸு, கேம்ஸு, பேமெண்ட் மெத்தட், அப்புறம் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சிட்டாங்க. அது எங்கே இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதே மாதிரி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நமக்கு பயன்படுற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் என்ன செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபட்டாஃபட் கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க. புது புது விஷயங்கள் இல்லை, செட்டிங்ஸை அங்கிட்டு இங்கிட்டு மாற்றிருக்காங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ஸோ அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே உள்ளே இருந்தது. இப்போ இதில் உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. லைப்ரரி முன்னாடி இல்லை, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அதையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளே ப்ரொடெக்ட், அதையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆஃபர்ஸ் தேடிக்கிட்டு இருப்போம், அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த அக்கௌண்ட் செக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன், செட்டிங்ஸ். பார்த்தீங்களா எப்படி சுருக்கிட்டாங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கச்சமுச்சான்னு இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், பேஜை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, 4 டைட்டில் கொடுத்து அதுக்குள்ளே சுருக்கிட்டாங்க. ஜெனரல், யூசர் கண்ட்ரோல்ஸ், ஃபேமிலி, அபவுட் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள், டவுன் ஆரோ, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அக்கௌண்ட், நோட்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஜெனரலில் பார்த்துக்கலாம். அப்புறம் யூசர் கண்ட்ரோலில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பயோமெட்ரிக், ரிக்வயர் அத்தன்டிகேஷன், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் அபவுட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முன்னாடி ஃபேமிலின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்கும் போது அதுக்கு உண்டான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதிக்க முடியும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட முழுமையான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ புதுசாக அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கூகுளோட ப்ளே ஸ்டோரில் இந்த அப்டேட் எப்படி இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஒர்த்தாக இருக்கா, வேகமாக போயிட்டு நம்முடைய விஷயங்களை அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது என்னோடய வீடியோவை பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமுங்க இந்த சேனலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்